தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி இளைஞர் கவின் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர். இவர் சென்னையில் பணிபுரிந்து வந்தார். கடந்த ஜூலை 27ஆம் தேதியன்று நெல்லை கேடிசி நகரில் இவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கொலையான கவினும் நெல்லையைச் சேர்ந்த சித்த மருத்துவர் சுபாஷினியும் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்திலிருந்து காதலித்து வந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிந்த சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித் கவினை ஜூலை 27 அன்று தனியாக அழைத்துச் சென்று அரிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்காங்க. அதன் பிறகு பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணம் அடைந்திருக்காங்க. இவர் மீது பாத்தீங்கன்னா தற்போது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கு. தன் சகோதரி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கவினுடன் தனக்கு பிடிக்கவில்லை என்பதால் தான் அவரை கொலை செய்ததாகவும் சுர்ஜித் கூறியிருக்காரு. இதனால இந்த கொலை வழக்கு ஆணவ கொலை வழக்கானது. இதை தாண்டி சுர்ஜித்தின் தாய் தந்தையாரும் காவல் துணை உதவி ஆய்வாளர்கள் என்பதால் அவர்கள் தூண்டுதலின் பேரில் சுர்ஜித் கொலை செய்திருப்பதாகவும் கவினின் பெற்றோர் குற்றமும் சாட்டியிருக்காங்க. கவினின் கொலை வழக்கானது இப்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதையடுத்து பாத்தீங்கன்னா சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. சுர்ஜித்தின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என கவினின் பெற்றோர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. 5 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கவினின் உடலை பெற்றோரும் வாங்கியிருக்காங்க. சுபாஷினி சமீபத்தில் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல தானும் கவினும் உண்மையாகவும் காதலித்தோம், இதில் தன் பெற்றோருக்கு தொடர்பு இல்லை எனவும் கூறியிருக்காரு அவர். இது இன்னும் பல குழப்பங்களுக்கும் வழிவகுத்திருக்கு. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞரான செல்வகுமார் கவின் வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டிருக்காரு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிலா அமர்வு முன்பு முறையிட்டிருக்காரு. மேலும் கவினின் ஆணவ படுகொலை குறித்து பேசிய அவர் இவற்றை நிரந்தரமாக தடுக்கும் வகையில் நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு விசாரணையை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வச்சிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கோகுல்ராஜ் ஆணவ கொலை தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதில் மறைந்திருக்க முடியாது. அந்த வழக்கை தற்கொலை என்று கூறி SC/ST ஆக்டின் கீழ் பதியவில்லை. இதுல பாத்தீங்கன்னா அவரது தாய் சார்பாக வழக்கறிஞர் மோகனை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதுல குற்றவாளி யுவராஜுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க பெரும் காரணமாகவும் இருந்தவர் மோகன் தான். இப்போது கவினின் கொலை வழக்கை அவர் எடுத்து வாதாட போவதாக தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர்கள் இனியாவது கவினுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கும் எனவும் கூறி வருகிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.